தேமுதிகவால உண்மையிலேயே திமுக கூட்டணிக்குள்ள விரிசல் உண்டா இருக்கா சார்? போன முறை நாங்கள் சகிப்புத்தன்மையோட நீங்கள் கொடுத்ததை வாங்கிக்கிட்டோம். இந்த இடம் அந்த மாதிரி முடியாது, எங்களுக்கு கூட கொடுங்க. இப்போ திமுக 173 தொகுதியில் இருந்துச்சு, இவங்க 6 தொகுதியில் இருந்தாங்க. இப்போ நீங்கள் வளர்ந்துட்டீங்க, 10 தொகுதி கேட்குறீங்க. இந்த 4 தொகுதி யாருக்கிட்ட இருந்து கொடுக்குறது? அதிமுக தலைமையில் பிஜேபி இருக்கிற கூட்டணி இது. உங்களால் போக முடியாது. அப்போ இங்கே தான் இருந்தாகணும். ராகுல் காந்தி இது வரைக்கும் வாயை திறக்காமல் இருக்காருன்னா திமுக கூட்டணி அவருக்கு பிடிக்கவில்லை. ஆனால் அதுதான் திரைமறைவாக பேச்சுவார்த்தை நடத்திட்டு தான் இருக்கிறாங்க. தாவேக்கா கூட பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்குது. யூத்தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது ஊடகவியலாளர் பொன் வில்சன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குமா. இப்போ திமுக கூட்டணியில தேமுதிக சேர்ந்ததற்கு பின்பு, ஏன்னா அதற்கு முன்பே அந்த கூட்டணியில சலசலப்பு இருந்தது அப்படின்னு நம்மளே பல காணொலிகள்ல பேசியிருக்கோம். தேமுதிக சேர்ந்ததற்கு பின்பு பாத்தீங்க அப்படின்னா இன்னுமே அந்த கூட்டணிக்குள்ள விரிசல் இருந்தது அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. விசிக்கு அதிக தொகுதி கேட்பதும் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்றாங்களே, உண்மைதானா? தேமுதிகவால உண்மையிலேயே திமுக கூட்டணிக்குள்ள விரிசல் உண்டா இருக்கா சார்? அதாவது திமுக கூட்டணின்றது என்ன? ஏற்கனவே இருக்கிற ஒரு கூட்டணி. நீங்கள் கடந்த காலங்களில் வெற்றி பெற்ற ஒரு கூட்டணி. இப்போ அந்த கூட்டணிக்குள்ளே இருக்கிற கட்சிகள் கடந்த தேர்தலில் எவ்வளோ சீட்டு வாங்கணும், இந்த தேர்தலில் எங்களுக்கு கூட கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்கன்னா 2 விஷயந்தான். ஒன்று, தான் கட்சி பலமாக இருக்கணும், அப்போ கூட கேட்பாங்க. அப்படி இல்லையா, போன தடவை எனக்கு குறைவாக கொடுத்தீங்க என்னோடய கெப்பாசிட்டியை விட, இப்போ கூட கொடுங்க. இந்த 2 தானே இருக்கும். நிச்சயமாக இருக்குமா இல்லையா? இப்போ என் கட்சி பலமாக இருக்குது அப்படின்னா பங்கிட்டு கொடுக்குற கட்சி பலவீனமாக இருக்குது. இது ஒரு விஷயம். சரி, இது ஏற்புடையது கிடையாதுன்னு சொன்னால், போன தேர்தலில் எனக்கு குறைவாக கொடுத்தீங்க, நான் அட்ஜஸ்ட் பண்ணி ஏற்றுக்கிட்டேன், இதோட கொடுங்க. இதுதானே யதார்த்தமான உண்மை. ஏன்னா ஏற்கனவே கூட்டணிக்குள்ளே இருக்கிற கட்சிகள், இப்போ விடுதலை சிறுத்தைகளோ, கம்யூனிஸ்டோ, மதிமுகவோ, காங்கிரஸோ, இவங்க எல்லாருமே போன தடையோட எங்களுக்கு கூட கொடுங்கன்னாங்க. அவங்க நாங்கள் பலமாயிட்டோன்றதுக்காக கூட கொடுங்கன்னு சொல்லலை. ஏன்னா கூட்டணிக்குள்ளே 234 தான் பிரித்து கொடுக்கணும். அந்த 234குள்ளே திமுக எவ்வளோ நின்றுச்சோ அவ்வளோ நின்றுச்சு, இந்த கட்சிகள் எவ்வளோ நின்றாங்களோ அவ்வளோ நின்றாங்க. இப்போ இவங்க கூட கேட்குறாங்கன்னா திமுக பலவீனமாயிடுச்சு, அதனால எங்களுக்கு கூட கொடுங்க, நாங்கள் பலமாயிட்டோம் அதனால எங்களுக்கு கூட கொடுங்கன்னு கேட்கல. அப்போ யதார்த்தமான உண்மை என்ன? அதில் போன முறை நாங்கள் சகிப்புத்தன்மையோட நீங்கள் கொடுத்ததை வாங்கிக்கிட்டோம், இந்த இடம் அந்த மாதிரி முடியாது, எங்களுக்கு கூட கொடுங்க, எங்கள் சக்திக்கு விட குறைவாக கொடுத்தீங்க போன தடவை, அப்போது மறைமுகமாக சொன்ன எங்களை ஏமாத்துனீங்க போன தடவை, இந்த விட பார்த்துக்கலாம் அடுத்த விட பார்த்துக்கலாம்னு சொல்லி ஏமாத்துனீங்க, இந்த விட அப்படி முடியாது, எங்களுக்கு கொடுங்க. அப்படி இல்லைன்னா ஆட்சியிலையாவது பங்கு கொடுங்க. இது நியாயமான விஷயமா இல்லையா? இப்போ பிஜேபி கூட்டணி அதிமுக கூட்டணி எடுத்துக்கிட்டிங்கன்னா அது பிரிஞ்ச கூட்டணி. மறுபடியும் சேரும்போது டிமாண்ட் பண்ணுவாங்க, இயற்கையாக டிமாண்ட் பண்ணுவாங்க, எங்களுக்கு இவ்வளோ கொடுங்க அவ்வளோ கொடுங்க டிமாண்ட் பண்ணுவாங்க. ஏன்னா பிரிஞ்சிருந்த கூட்டணி தான் கட்சி அவங்கவுங்க வளர்த்துருப்பாங்க, ஒவ்வொருத்தரும் கேட்பாங்க. இது இன்டாக்ட் கூட்டணின்னு நீங்கள் சொன்னது. இந்த கூட்டணிக்குள்ளே கேட்குறாங்கன்னா இந்த விஷயந்தான் போன தடவை எங்களுக்கு சரியாக கொடுக்கல, நீங்கள் நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டோம், இந்த விட அப்படி முடியாது அப்படின்றது தானே. இல்ல சார், இப்ப நம்ம இப்படி கூட எடுத்துக்கலாமே. இப்போ உண்மையாகவே திமுக கூட்டணியில இருக்கக்கூடிய விசிக, மதிமுக, கம்யூனிஸ்ட், காங்கிரஸ் இந்த மாதிரியான கட்சிகள் உண்மையாவே இந்த 5 வருடத்துல ஒரு வளர்ச்சி நிலை அடைந்திருக்கா இல்லையா? நம்ம இப்படி வச்சுக்கலாமே. ஏன்னா இப்படி கேட்கும் போது கூட வளர்ச்சி அடைஞ்சிருச்சுமா. இப்போ திமுக 173 தொகுதியில் இருந்துச்சு, இவங்க 6 தொகுதியில் இருந்தாங்க. இப்போ நீங்க வளர்ந்துட்டீங்க, 10 தொகுதி கேட்குறீங்க. இந்த 4 தொகுதி யாருக்கிட்ட இருந்து கொடுக்குறது? திமுக இருந்ததானே சார். அப்ப திமுக பலவீனம் ஆயிருச்சு, அதான அர்த்தம். இவங்க வளர்ந்துட்டாங்க. இல்ல இருக்க 234 தானே கொடுக்கணும். அப்போ நீங்க அவங்க போன தடவை அவங்க சக்திக்கு மேல அதிகமா நின்றாங்க, அதை ஏத்துக்கிறீங்களா? திமுக அவங்க சக்திக்கு மேல அதிகமா நின்றாங்க, எங்க சக்தியை விட குறைவா எங்களுக்கு கொடுத்தீங்கன்றது தானே கணக்கு. இப்போ ஒரு கோடி 234 தானே மொத்த தொகுதி. மொத்தத்தையும் பிரிக்கணும்னா நான் பலசாலி ஆயிட்டேன்னா நீ பலவீனம் ஆயிட்டியா, அதுதானே அர்த்தமாகும். உண்மை அதுதானே. அப்போ திமுக எப்படி ஏற்றுக்கும் நான் பலவீனம் ஆயிட்டேன்னு? இப்போ இந்த விஷயத்தில் திமுக யதார்த்தத்தை என்ன புரிஞ்சுக்கின்னு, ஆமாம் முடிஞ்ச வரைக்கும் நம்ம அவங்களுக்கு குறைச்சி போன தடவை கொடுத்தோம், இந்த விட அப்படி கொடுக்க முடியாது, அப்போ அவங்களுக்கு நம்ம விட்டு எடுத்து கொஞ்சம் கூட கொடுக்கணும். அட்லீஸ்ட் ஒன்று ஆட்சியில் பங்கு கொடுக்குறேன், இருக்கிற தொகுதியை தக்க வைக்கிறேன், ஆனால் ஆட்சியில் வேணா பங்கு கொடுக்குறேன்னு சொல்லலாம். அப்படி இல்லையா தொகுதிகள் நான் கூட கொடுக்குறேன், நாங்கள் குறைச்சிக்கிறோம்,
ஆனால் பங்கு கேட்காதீங்க ஆட்சியில், இப்படியாவது சொல்லணும். இந்த 2 தானே, இந்த 2ம் முடியாதுன்னு சொல்லி 3வது ஒரு வழியை திமுக தேடிச்சு. அதுதான் பிரச்சனை. இப்போ 3வது எந்த வழியை தேடிச்சுன்னா, தேமுதிக உள்ளே கொண்டு வரலாம், இவங்களுக்கு ஒரு செக் வைக்கலாம், இவங்கள ஒரு பயமுறுத்தலாம். இது கூட்டணி கட்சிகளுக்கு மேலே நம்பிக்கை இல்லாமல் அவங்க கேட்குறத கொடுக்க முடியாதுன்ற நிலைமையை சொல்லாமல் அதுக்கு என்ன செய்கிறாங்க, ஒரு செக் வைக்கிறதுக்காக ஒரு கட்சியை உள்ளே கொண்டு வராங்க. அப்போது வெளியே வந்து சொல்லுவாங்க, வரவேற்கிறோம் நாங்கள், எங்கள் கூட்டணியில் புது கட்சி வந்தால் தனக்கு தொகுதி குறையும்ன்றது தெரியாதா, தனக்கு தொகுதி கூடையும் கேட்க முடியாது எல்லா கட்சிகளுக்கும் தெரியாதா? இல்ல சார், இப்போ ஒரு தலைமையான கட்சி வந்து கண்டிப்பா அந்த கூட்டணிக்குள்ள இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு தேவையான விஷயங்களை வந்து கண்டிப்பா செய்யணும். இப்ப தலைமையான கட்சி திமுக கூட்டணினா திமுக தான் வந்து அது. ஏன்னா போன தடவை 173 தொகுதிகளில் போட்டியிடும் போது அவர்கள் எத்தனை தொகுதி வெற்றி பெற்றார்கள் அப்படின்ற அந்த விஷயத்தை நம்ம பார்க்கணும். அதுல இருந்து வரக்கூடிய கூட்டணி கட்சிகளுக்கு அவங்களுக்கு சரிவர பகிர்ந்தளிக்க தானே சார் செய்யணும், அதை கொடுக்கணும். அந்த மனசு திமுகவுக்கு இல்லை, அதுதான் முக்கியம். அதை விட கூட தொகுதிகள் 173 தொகுதியில் நின்றாங்க, 130 தொகுதியில் தான் ஜெயிச்சாங்க. இப்போ அதே கலைஞராக இருந்தால் அந்த காலத்தில் வந்து அந்த மாதிரி விட்டு கொடுத்து போனார். 2006 கலைஞர் வந்து 128 தொகுதியில் தான் நின்றார், 128 தொகுதி. 5 வருஷம் ஆட்சிக்கு பிறகு 2011 கூட தானே நிற்கணும் 128 விட, ஆனால் 119 தான் நின்றார் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக. வெற்றி தோல்வி வருது வேறு விஷயம். வெற்றி தோல்வி வந்து எல்லாருக்கும் வரும், எல்லாருக்கும் போனால். ஆனால் கூட்டணி கட்சியை சமரசம் பண்ணால் அவங்களுக்குள்ள மரியாதை, அவங்களுக்குள்ள பிரதிநிதித்துவம் கூட கொடுக்கணும். எவ்வளோ நாள் நீங்கள் பிஜேபியை பூச்சாண்டி காமிச்சே நீங்கள் வந்து அமைக்க இல்லை சார், எதனால் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து திமுக இதுதான் அவங்க பிரச்சனை. என்னன்னா, எதிர பிஜேபி கூட்டணி இருக்குது, நாங்கள் 6 தான் தருவோம், நீங்கள் வேணால் அந்த கூட்டணிக்கு போங்க. அதிமுக தலைமையில் பிஜேபி இருக்கிற கூட்டணிக்கு இது உங்களால் போக முடியாது. அப்போ இங்கே தான் இருந்தாகணும், உங்கள் தலையெழுத்து இங்கே தான் இருந்தாகணும். சரியா? அப்படி இவ்வளோ நாள் 2 பாராளுமன்ற தேர்தல், ஒரு சட்டமன்ற தேர்தலில் அந்த மாதிரி அவங்கள சொல்லி படிய வச்சுருந்தாங்க, பிஜேபியை காமிச்சு படிய வச்சுருந்தாங்க. இப்போ இவங்களுக்கு என்னென்னா, இப்போ இன்னொரு கட்சி ஒரு கட்சி வருது, தாவேகா. இதுக்கப்புறம் கூட நீங்கள் இதே மாதிரி எங்களை அடக்கி வச்சுருந்தீங்கன்னா என்ன அர்த்தம்? எங்களுக்குள்ள உரிமையை கொடுங்க, அதுதான் கேட்குறது. இப்போ காங்கிரஸ் கேட்குறாங்கன்னா 25 தொகுதி. நீங்கள் இதே கூட்டணியில் தானே 2004 இருக்கிறேன்னு சொல்கிறீங்க, 2014 மட்டும் நடுவில் இல்லை, அவ்வளோதான். நீங்கள் இதே கூட்டணிக்கு 2011 எத்தனை சீட்டு கொடுத்தீங்க? இதே காங்கிரஸுக்கு 63 சீட்டு கொடுத்தீங்க 2011. அடுத்த சட்டமன்ற தேர்தல் 2016 அதே திமுக கூட இருக்கிறாங்க, நீங்கள் என்ன செய்தீங்க? 63 41 ஆக்குனீங்க. சரி, அதே 2016 அதே கூட்டணியில் அப்படியே இருக்கிறாங்க, ஸ்டாலினை புகழ்ந்து பாடின்னு ஸ்டாலினை வாழ்த்து தெரிவித்து அதே கூட்டணியில் இருக்கிறாங்க. நீங்கள் என்ன செய்கிறீங்க? 41 25 ஆகிட்டீங்க. 63 41 25. ஆனால் வெளியே என்ன சொல்கிறீங்க? பிஜேபி தான் கூட இருக்கிற கட்சிகளை கபலீகர செய்யும், பலவீனப்படுத்தணும். ஆனால் நீங்கள் என்ன செய்கிறீங்க? இந்த தேசத்தை ஆண்ட கட்சி காங்கிரஸ், பிஜேபிக்கு தேசிய அளவில் எதிர்ப்புனா அது காங்கிரஸால் தான் முடியும் தெரிஞ்சே அந்த காங்கிரஸை நீங்கள் தமிழ்நாட்டில் பலவீனப்படுத்தினே வரீங்க, அதோட கெப்பாசிட்டியை குறைச்சினே வரீங்க. அப்போ எந்த விதத்தில் செய்கிறீங்க நீங்கள்? ஒரு பக்கம் அப்போ பிஜேபியை நீங்கள் ஊக்குவிக்கிற மாதிரி தானே கரெக்டாக இருக்குது. அப்போ உண்மை தானே அது? அப்போ என்ன அர்த்தம்? அதுதான் காங்கிரஸ் என்ன செய்யுது, இந்த விஷயத்தில் நம்ம வந்து இந்த முறை நம்ம வந்து கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருக்கணும் அப்படின்றத யோசிக்கிறாங்க. கண்டிப்பா சார், இந்த விடயத்தை நீங்க இதெல்லாம் சொல்றத பார்க்கும்போது இப்போ காங்கிரஸ் வெளியேறதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஏன்னா ராகுல் காந்தி தரப்புல இருந்து எந்த ஒரு தீர்க்கமான ஒரு பதிலுமே இப்ப வரைக்குமே கிடைக்க மாட்டேங்குது. ஒருவேளை ராகுல் காந்தி அவர்கள் தயங்குறாங்களா? திமுக கூட்டணியில இருந்து வெளியேறுவதற்கு தயங்குறாங்களா? அவர்களுடைய உண்மை நிலை அவர்களுக்கு புரிய வரும் அப்படின்னு நினைக்கிறாங்களா சார் ராகுல் காந்தி அவர்கள்? இப்போ ராகுல் காந்திக்கு என்னன்னா, இப்போ திமுக கூட்டணியில் இருக்கிறதுக்கு தயக்கமா இருக்குது, ஆனால் எந்த இடத்துக்கு போகிறதுன்ற நம்பிக்கை இல்லை. அதுதான் இந்த கூட்டணியில் இருக்கிறதுக்கு அவர் தயக்கமாகுது, 2 மனசாகுது. இவ்வளோ பிரச்சனை தமிழ்நாட்டில் இவ்வளோ ஓடின பிறகும் கனிமொழியம்மா டெல்லியை போய் பார்த்தாங்க, இப்போ கிரீஷ் தொடங்கல் கனிமொழியை போய் பார்த்தாங்க, அதே மாதிரி வந்து ஸ்டாலினை போய் கேசி வேணுகோபால் பொதுச் செயலாளர் பார்த்தாரு. எல்லாம் பார்த்து எல்லா பிரச்சனையும் எல்லாரும் பேசும்போது கூட ராகுல் காந்தி இது வரைக்கும் வாயே திறக்காமல் இருக்காருன்னா திமுக கூட்டணி அவருக்கு பிடிக்கவில்லை, இணக்கமாக இல்லை, வேறு வழியில் சகிப்புத்தன்மை இருக்குது. ஆனால் மாற்று சிந்தனைனா அது நம்பிக்கை தரல அவருக்கு, அதுவும் ஒன்று. ஏன்னா தாவேக்கா அந்த அளவுக்கு நம்பிக்கையோடு நடக்கலை விஜயம்.
விஜயும் அந்த அளவுக்கு நம்பிக்கையோட களத்துல வரல. நீங்க நம்பிக்கையோட நடக்கல, களத்துல விஜய் அவர்கள் வரலன்ற ஒரு குற்றச்சாட்டு ஒருபுறம் இருந்தாலும் காங்கிரஸ் வந்து விஜய் அவர்களுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துவதா ஒரு தகவல் வருது. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது நமக்கு தெரியல. பேசுறதற்கு வாய்ப்பு இருக்கா, இல்ல பேசுறாங்களா சார்? அதுதான் இப்போ என்னன்னா, நீங்க திமுக கூட்டணியில இருந்தால் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்ற நம்பிக்கை ஒரு பக்கம் இருந்தா கூட, இது இங்க வந்து மரியாதை இல்லை, மாற்று கூட்டணிக்கு போனா வெற்றி பெற வாய்ப்பு இருக்குதான்னு ராகுல் தேடிட்டு இருக்காரு. வெற்றி பெற வாய்ப்பு இல்லைன்னா கூட பரவாயில்ல, நம்மளுக்கு மரியாதையும் மானம் தான் பெரிதுன்னு நினைச்சா போயிடுவாங்க உடனே. ஆனா அதுதான் திரைமறைவா பேச்சுவார்த்தை நடத்திட்டு தான் இருக்கிறாங்க. இப்போ தாவேக்கா கூட பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்குது. இன்னைக்கும் நீங்க வந்து ஸ்ட்ராட்டஜிக்கல் அனலிஸ்ட், ரெக்கக்னைஸ்டு ஸ்ட்ராட்டஜிக்கல் அனலிஸ்ட், அதாவது அங்கீகரிக்கப்பட்ட நிபுணர்கள், அதாவது காங்கிரஸுக்கு வந்து இந்த தேர்தல் வியூக நிபுணர்கள் இருக்காங்களே, அது ராகுல் காந்தியால் அங்கீகரிக்கப்பட்டவர்கள். அவர்கள் சைட்லேருந்து தாவேக்கா சைடில் டைரெக்டாக விஜய்கிட்டே பேசுகிறதா இன்றைக்கி வந்து செய்தி. அப்போது இது வரைக்கும் வந்து மறைமுகமாக சொல்லிட்டு இருந்து அவருக்கும் கட்சிக்கும் என்ன சம்பந்தம், அவர் யாருன்னே தெரியாது, அவர் டெல்லி தான், அவருக்கு தமிழ்நாட்டுக்கு என்ன சம்பந்தம்னா, ஆனால் அவங்க மூலமாக தான் அங்கே பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்குது. ஆனால் காங்கிரஸுடைய மூத்த தலைவர், காங்கிரஸுடைய தலைவர் பார்த்தீங்க அப்படின்னா மல்லிகார்ஜுன் கார்கே அவர்கள் சைட்ல இருந்தும் எந்த ஒரு பதிலும் வரலையே. அதுதான், எந்த பதிலும் வரலன்னு. நாங்கள் எங்களுக்கு ஸ்டாலின் தான் முதலமைச்சர், திமுக தான் கூட்டணி இன்னைக்கு வரைக்கும் சொல்லலைன்னா அப்போ அதான் இவர்களுடைய கூட்டணியில தான் பயணிக்கிறோம் அப்படின்னு தமிழ்நாட்டை இருக்கக்கூடிய மாநில தலைவர் செல்வ பெருந்தகை தொடர்ந்து பல்வேறு இடங்கள்ல அவர்களுடைய கருத்தை வந்து, அவருடைய கருத்தா அதான் நம்ம வந்து அவருடைய கருத்தாவும் பார்க்கலாம், இல்ல அப்படின்னா அதை வந்து காங்கிரஸ் உடைய கருத்தாவும் பார்க்கலாம். இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? ஏன்னா இவங்க இந்த மாதிரியான ஒரு மனநிலையில இருக்கும்போது மூத்த, அதாவது தலைமை வந்து என்ன மனநிலையிலேயே இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு தெரியாத நிலை இருக்குதே சார். இல்ல, தலைமை அப்படின்றது இவர் மாநில தலைமை, இவருக்கு ஒரு லிமிட்டேஷன் தான். இவர் வந்து நாங்கள் அந்த கூட்டணியில் தான் இருக்கிறோம், அந்த கூட்டணியில் தான் இருக்கிறோம், ஆனால் தலைமை முடிவு சொல்லும் அப்படி தானே சொல்லுவார். அதனால் ஒரு மாநில தலைவர் அந்த லெவலில் தான் சொல்ல முடியும். இன்றைக்கி என்ன இருக்குதோ அதை தான் மட்டும்தான் சொல்ல முடியும். அது இல்லாமல் அவர் வந்து திமுக கூட ஒரு இணக்கமான சூழ்நிலை தான் அவருக்கு. அதனால் அவர் அதை அப்படி தான் சொல்லிட்டு இருக்க முடியும் அவரால். நம்மளுக்கு தெரியும் இப்போ பிரவீன் சக்கரவர்த்தி எந்த அளவுக்கு அங்கே பேசுகிறாங்க அப்படின்றது நம்மளுக்கு தெரியும், வெளியே எந்த அளவுக்கு பேசுகிறாங்க அப்படின்ட்டு. அப்போ தாவேக்கா ஆப்ஷனும் அவங்க ஓப்பனாக வச்சுருக்காங்க. இங்கே வந்து அவங்க வந்து குறைஞ்சது 41 சீட்டு, உள்ளாட்சியில் இப்போயே வந்து எவ்வளோ சதவீதம் சொல்லிடணும், அவங்க ஆட்சி அதிகாரத்தில் பங்கு, இப்போ இதெல்லாம் வந்து அவங்க நிபந்தனையாக இருக்குது. அது நமக்கு தெரிஞ்சது தான். இது உள்ளுக்குள்ளே பேசுகிறது இதுதான். அதனால் நேரடி வந்து குழுக்கிட்ட பேச்சுவார்த்தை இன்றைக்கி வரைக்கும் நடத்த முடியலன்னா காரணம் இதுதான். அன்அஃபிஷியலாக இந்த பேச்சுக்கெல்லாம் நடக்குது. ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுக்கணும். ஏற்கனவே 2006 நீங்கள் கொடுக்காம விட்டீங்க, ஆனால் மத்தியில் மட்டும் பங்கு வாங்கிக்கிறீங்க. பங்கு கொடுக்கணும், 41 சீட்டு. அப்புறம் வந்து நம்ம உள்ளாட்சியில் வந்து போன தடவை உள்ளாட்சியில் நிறைய இடத்துல ஏமாற்றியாச்சு. நிறைய இடத்துல காங்கிரஸுக்கு ஒதுக்குன சேர்மன் பதவி, காங்கிரஸுக்கு ஒதுக்குன கவுன்சிலர் பதவி, இதெல்லாம் என்னென்னா இவங்க எடுத்துக்கிட்டாங்க. அப்பவும் ஸ்டாலின் வந்து ஒரு அறிக்கையை கொடுத்தாரு. ஏன்னா விடுதலை சிறுத்தைகளுக்கும் அதில் வந்து மன வருத்தம். நிறைய ஏரியாவில் அவங்களுக்கு கொடுத்த ஏரியாவும் திமுகவே அவங்களே சிண்டிகேட் ஃபார்ம் பண்ணி அவங்க உட்காந்துட்டாங்க. அப்போது ஸ்டாலின் அவர்கள் அறிக்கை கொடுத்தாரு, இந்த மாதிரி ராஜினாமா பண்ணோம், நம்ம வந்து கூட்டணி கட்சிக்கு இக்கட்டை ஏற்படுத்தக்கூடாது அப்படியே அறிக்கை கொடுத்தாரு. சில பேர் தான் கேட்டுக்கிட்டாங்க, பல பேர் கேட்கவே இல்லை. ஆனால் அவங்க மேலே நடவடிக்கையும் எடுக்கல, அப்படியே விட்டாச்சு. இல்லை சார், நம்ம தொடர்ந்து வந்து திமுக கூட்டணியில் விரிசல், திமுக கூட்டணியில் பிளவு அப்படின்னு நம்ம பல விஷயங்களை நம்ம பேசி வரோம். இருந்தாலும் கூட அதை திமுகவை எதிர்த்து ஆரம்பிச்ச வைகோவா இருக்கட்டும், ஏன்னா வாரிசு அரசியல் வேண்டாம் அப்படின்னு சொன்ன வைகோவா இருக்கட்டும், தேமுதிகவும் திமுகவோட ஊழல் நிறைந்த ஒரு கட்சி அப்படின்னு சொல்லிட்டு தான் தேமுதிகவோடைய கட்சியே உருவானது. இந்த மாதிரியான கட்சிகள், அதாவது அவ திமுகவை எதிர்த்து முழுக்க திமுகவை எதிர்த்து உருவாக்கப்பட்ட அனைத்து கட்சிகளுமே இப்ப திமுக போய் சரணடைகிறாங்களே, என்ன காரணம்? அப்ப திமுக தான் தமிழகத்துல பலம் வாய்ந்த கட்சி அப்படின்ற ஒரு புரிதல், ஒரு தெளிவு வந்து அவர்களுக்குள்ள வந்துருச்சா? ஏன் திமுக கிட்ட போய் சரணடைகிறாங்க? பலம் வாய்ந்த கட்சியும் கிடையாது. இப்போ வைகோ என்னது கடைசி கட்டமாக இருந்தார் அங்கே, வேறு வழி இல்லாமல். தேமுதிக எடுத்துக்கோங்க, நேற்று வரைக்கும் 3 பக்கம் பேசிட்டு தான் இருந்தாங்க. அவங்க தான் சொன்னாங்க, யாருமே எங்களுக்கு எதிரி கிடையாது, எல்லா கட்சியும் எங்களுக்கு நண்பர்கள் தான், எதிரி கட்சியே கிடையாது. அந்த மாதிரி ஒரு கட்சி, வினோதமான கட்சி இருக்குமா ஒரு நாட்டில்? ஏதாவது ஒரு கட்சி எதிராக இருக்கணும், இல்லை மக்களுக்கு எதிரான கட்சி எதுன்னு சொல்லணும். அந்த விமர்சனமாக இருக்கும். எதுவுமே இல்லைன்னா கடைசி வரைக்கும் அவங்க ஓப்பன் ஆப்ஷனாக வச்சுருந்தாங்கன்னு தான் நம்மளுக்கு தெரியும். அப்போ அது எந்தெந்த விதத்தில் அவங்களுக்கு பூர்த்தி பண்ணாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. இப்போ திமுக எந்த விதத்தில் அவங்க கோரிக்கையை நிறைவேற்றிருக்குது? அவங்க எதுவுமே சொல்லலை. இப்போ அவங்க சொன்னது என்னது, எங்களுக்கு சீட்டு மரியாதையோடு கொடுக்கணும், ராஜ்யசபா கொடுக்கணும் எல்லாம் சொன்னாங்க. இப்போ பேட்டி என்ன சொல்கிறாங்க, இல்லை அதெல்லாம் அவர் தான் சொல்லுவார், முதலமைச்சர் தான்.
அப்போ பொருளாதார தேவைகள் நிவர்த்தி செய்யப்பட்டதா? இதுவும் இருக்கும்ல. அப்போ அந்த மாதிரி இருக்குதுல்ல. அதனால் அது முக்கியத்துவம். என்ன பார்ப்பாங்கன்னா, திமுக ஏற்கனவே ஜெயிச்சிருக்கிறாங்க, இன்னொன்று பொருளாதாரத்துலேயும் வலுவாக இருக்கிறாங்க, ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறாங்க. அப்போ அந்த சைடு நின்று பார்க்கலாமான்னு ஒரு எண்ணம் வரும் அது. ஆனால் என்னென்னா, இந்த கூட்டணின்றது ஆடட் அட்வான்டேஜ் தான். திமுக பக்கம் இருக்கிற எத்தனை கூட்டணி, இந்த கூட்டணி எதுவுமே பிரிய வேணாம், காங்கிரஸ் உள்பட அங்கேயே இருக்கட்டும், அப்பவும் திமுக கூட்டணி தோக்க தான் செய்யும் இந்த தேர்தலில். இது நம்ம வெறும் சும்மா இன்னைக்கு பேச்சுவார்த்தைக்காக பேசுகிறோம். ஒன்ஸ் இது முடிஞ்சிடுச்சுன்னா அதுக்கு அடுத்தது என்ன பேச்சுவார்த்தை தெரியுமா? தேர்தல் அறிவிப்பு வந்துருச்சுன்னா திமுகவின் ஊழல்கள், திமுக செய்த முறைகேடுகள், திமுகவின் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, திமுகவின் கஞ்சா பிரச்சனை, போதை தடுப்பு ஃபெயிலியர் பிரச்சனை, பெண்கள் பாதுகாப்பு பிரச்சனை கேள்விக்குறியானது, வேலையில்லா திண்டாட்ட பிரச்சனை, விலைவாசி உயர்வு பிரச்சனை, தேர்தல் வாக்குறுதிகள் நிறைவேற்றாத பிரச்சனை. இல்ல சார், நீங்க அடுத்தடுத்து அடுக்குறீங்க அவர்களுடைய வாக்குறுதிகள், அவர்களுடைய ஊழல் அப்படின்னு தொடர்ந்து விஷயங்கள் நம்ம பேசுறோம். இருந்தாலும் அந்த திமுக கூட்டணியில பயணிக்கிறவங்க பயணிக்க தான் செய்யறாங்க. திமுக கூட்டணியில புதிதா போய் ஜாயின் பண்றாங்கல்ல, அவங்களுக்கு எல்லாம் இந்த விஷயங்கள் தெரியலையா? இல்ல நீங்க மட்டும்தான் இந்த மாதிரியான விஷயங்களை நீங்க பேசுறீங்களா? அதாவது எதிர்கட்சியா இருக்கக்கூடிய அதிமுக ஒரு கட்சி அங்க போயிருக்குது, அவங்க பெர்சன்டேஜ் எவ்வளவு? 2-3% குறைந்தது. 2021 0.43 60 தொகுதியில் நின்று அம்மா மக்கள் முன்னேற்ற கருத்து கூட இல்ல, அவர்கள் சொல்றது கிட்டத்தட்ட 3% வரை இருக்குதுன்னு சொல்றாங்க. அவ்வளவுதான். அவங்க 3 சொல்றாங்கன்னா அவங்க தன்னடக்கத்தோட சொல்றாங்க. அவங்க 30 கூட சொல்லலாம். விஜய் சொல்ற மாதிரி ஏதோ தன்னடக்கத்தோட சொல்றாங்க. நம்மளுக்கு களம் உண்மையை தெரியணும்ல. அவங்க சொல்றது நம்ம பேசுறதுக்கா நம்ம விவாதம் பண்றோம்? நம்மளுக்கு கள நிலவரம் தெரியல. அவங்க 60 தொகுதியில நின்று 0.4 கூட்டணியில நின்று, அப்போ மொத்த தொகுதியில் இருந்தாங்கன்னா எவ்வளோ? அதை அப்படியே கூட எடுத்துக்கோங்க. அந்த 60 தொகுதி அப்படியே எடுத்துக்கிட்டா கூட அவங்களுக்கு 1.5%, 1.25% தான். அந்த 1.5% வச்சுட்டு அப்போ திமுகவும் அவங்கள சேர்க்குறாங்கன்னா அதை பாருங்க. இப்போ சேர்றவங்க சேர்றதை விட்டுருங்க. திமுக அவங்கள சேர்க்குறாங்கன்னா திமுகவுக்கு தெரியுதுல்ல தான் கூட்டணி பலவீனமாக இருக்குதுன்னு. அப்போ அந்த அர்த்தம் தானே. திமுகவும் ஒரு கட்சியை சேர்க்குறாங்கன்னா அவங்க கூட்டணி போன மாதிரி இல்லை, இப்போ பலவீனமாக இருக்குது, தோற்றுருவோமோன்னு தெரிஞ்சு தானே அவங்க மற்றவங்களை ஆட் பண்ணுறாங்க. அந்த எண்ணமும் இருக்குதுல்ல. இப்போ அதிமுக சைடில் எத்தனை பேர் சேர்ந்துருக்காங்க? இப்போ நீங்கள் ஒரு தேமுதிக அங்கே சொல்கிறீங்க ஒரு 1.5%, 11% மேலே எடுத்த பிஜேபி எந்த பக்கம் வந்திருக்குது? அதிமுக பக்கம் வந்திருக்குதா? பாட்டாளி மக்கள் கட்சி எந்த பக்கம் வந்திருக்குது? அப்பா பிரிஞ்சா கூட சரி, ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சி இங்கே வந்து நிற்குது இல்லை. அப்போ பாருங்க அது. அப்போ இன்னொன்று, கடந்த காலத்தில் விரோத மனப்பான்மையோடு இருந்த, நிறைய முரண்பாடுகளோடு இருந்த நம்ம டிடிவி தினகரன் அம்மா மக்கள் முன்னேற்ற எந்த பக்கம் வந்து நிற்கிறாங்க? அவங்களுக்கும் ஓப்பன் ஆப்ஷன் இருந்துச்சுல்ல, எல்லா பக்கமும் போகலான்னு. இங்கே வந்து நிற்கிறாங்கல்ல. தமிழ் மாநில காங்கிரஸ் இந்த பக்கம் வந்து நிற்குதுல்ல, ஜான் பாண்டியன் இந்த பக்கம் நிற்கிறார், ஏசி சண்முகம் இந்த பக்கம், எப்படி நிற்கிறாங்க? இப்போ இவ்வளோ கட்சிகள் வருதுன்னா அவங்களுக்கு தெரியுது. அப்போ அதிமுக ஜெயிக்கும். இந்த தேர்தலில் அதிமுக வெற்றி பெறும். ஏன்னா கன்சிஸ்டண்டாக கன்சிக்யூட்டிவாக இது வரைக்கும் தொடர் வெற்றியை திமுக பட்டது கிடையாது. திமுக எப்போல்லாம் 5 வருஷம் ஆட்சியில் இருக்குதோ எதிர்ப்பு ஓட்டுகள் அதிகமாக இருக்கும், அதிருப்தி ஓட்டுகள் அதிகமாக இருக்கும் அப்படின்னு நல்லா தெரியும். அதே அதிமுக ஆட்சியில் இருந்தால் ஆதரவு ஓட்டுகளும் கூட சேர்ந்து இருக்கும் எதிர்ப்பு ஓட்டுகளோட அப்படின்னு தெரியும். ஏன்னா போன தடவை பார்த்துக்கோங்க, 10 வருஷம் ஆன்டி இன்கம்பன்சி ஜெயலலிதா மறைவுக்கு அப்புறம் 75 இடத்துல ஜெயிச்சிருக்காங்கல்ல. சாதாரண விஷயமா? கூட ஒரு 40 இடம் ஜெயிச்சிருந்தா அவங்க தான் ஆட்சி அமைச்சிருப்பாங்க. அதனால அந்த அதிமுக மேலே அந்த நம்பிக்கை இருக்குது, எடப்பாடி மேலே அந்த நம்பிக்கை இருக்குது. இப்போ எல்லாருமே என்ன யோசிக்கிறாங்க? இப்போ இந்த ஆட்சியை பார்த்துட்டு, ஐயோ எடப்பாடி ஆட்சி எவ்வளோ மேல்ப்பா, அதிமுக நிம்மதியாக இருந்துச்சு, எந்த விலைவாசியும் ஏற்றலை, வரியும் ஏற்றலை, எந்த சொத்து வரியோ மின்சார கட்டணமோ எதுவும் ஏற்றலை. அந்த நேரத்தில் பரவாயில்ல, நிம்மதியாக இருந்தோம். ஆனால் இப்போ அந்த நிம்மதி இல்லையேன்னு மக்கள் யோசிக்கிற நிலைமை ஆயிடுச்சு இல்லை. கண்டிப்பா சார், நீங்க சொல்றதற்கு இணங்க திமுக கூட்டணி மேலும் இந்த தேர்தல் நெருங்க உடைகிறதற்கு வாய்ப்பு இருக்கா? தோல்வியை தழுவுறதற்கு எத்தனை சதவீத மக்கள் அவர்களுக்கு எதிராக இருக்காங்க அப்படின்றத சொல்ல முடியுமா? இல்லை, இப்போ திமுக கூட்டணி அவங்க இன்டாக்டாக இருந்தால் கூட சரி, கீழே வரைக்கும் ஜெல்லாகாது. எப்படின்னா கீழ்மட்டம் வரைக்கும் வந்து அவங்க ஏற்கனவே இருந்த கூட்டணி அனுபவஸ்தர்கள். அப்போது அவங்க இந்த 5 வருஷம் என்னென்ன எதிர்பார்ப்பாங்க, கீழே இருக்கிற ஒரு வட்ட செயலாளர் முதற்கொண்டு என்னென்ன எதிர்பார்த்திருப்பாரு, சின்ன சின்ன வேலைகளுக்கெல்லாம் எதிர்பார்த்திருப்பாரு. அதை திமுக மட்டத்தில் நிறைவேற்றி கொடுக்கல. அதனால்தான் கீழேருந்து அவங்களுக்கு அதிருப்தி இருக்குது. இப்போ காங்கிரஸோ விடுதலை சிறுத்தைகள்னா கூட ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேணும் அப்படின்ற எண்ணத்தில் இருக்காங்க. ஆனால் இப்போ விடுதலை சிறுத்தைகள் நாங்கள் அதை வற்புறுத்தலைன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் கீழ்மட்டம் வரைக்கும் என்ன நடக்குது? எதையுமே இவங்க கீழே வரைக்கும் நம்மளுக்கு ஒன்றுமே செய்ய மாட்டாங்க.
ஒரு மரியாதை கொடுக்க மாட்டாங்க, ஒரு அப்பாயின்மெண்ட் கூட கிடையாது. ஒரு சின்ன விஷயங்கள் செய்து கொடுக்க சொன்னால் கூட, ஒரு ட்ரைனேஜ் சிஸ்டமோ ஏதோ ஒன்று செய்து கொடுக்க சொன்னால் கூட அதுலேயும் வந்து காசு பணம் அப்படின்னு தான் பார்க்குறாங்க. அப்போ கீழே வரைக்கும் நம்ம கூட்டணியில் இருந்து என்ன பிரயோஜனம்? மேல்மட்டம் வரைக்கும் சரி பண்ணிக்குவாங்க, கீழே என்ன பிரயோஜனம்? அந்த அதிருப்தி கீழே வரைக்கும் நிலவுது அந்த கூட்டணியில். அதுதான் பிரச்சனை. இப்போ அதிமுக கூட்டணி எடுத்துக்கிட்டா எல்லாம் தனித்தனியாக இருந்தவங்க, அவங்க ஒன்றா சேர்றதுக்கு இப்போ முயற்சி பண்ணுறாங்க. இவங்க பிரிஞ்சிடாமல் இருக்கணும்னு முயற்சி பண்ணுறாங்க. அப்போ பாருங்க, ஒன்றா இருந்தவங்க இந்த பிரிஞ்சிடக்கூடாதுன்னு பார்க்குறாங்க. ஏன்னா மனசு திருப்தி அவ்வளோ இருக்குது. அவங்க என்னென்னா பிரிஞ்சிருந்தவங்க ஒன்றா இருக்க முயற்சி பண்ணுறாங்க. இது ஒன்றா ஆகிடும், இது பிரிஞ்சு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அதுதான் இது. என்னென்ன கூட்டணின்றது ஆடட் அட்வான்டேஜ் தான். இந்த கூட்டணியாலேயே திமுக ஜெயிச்சிடும் கிடையாது. இதெல்லாம் ஒரு பிம்பம், கட்டமைக்கப்படுகிற பிம்பம் தான். அதை மீறி அதிமுகன்றது இன்னைக்கு 185 தொகுதிக்கு மேலே. நேற்று வானகரத்தில் கூட எடப்பாடி பழனிசாமி ஒவ்வொரு தொகுதியாக பிரச்சாரம் பண்ணுறாரு. மக்கள் அங்கே ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் வந்து குவிறாங்க. கோடிக்கணக்கான மக்களை இது வரைக்கும் சந்திச்சிட்டாரு கிட்டத்தட்ட 4 மாசத்துல. இல்ல சார், கோடிக்கணக்கான மக்கள் மத்தியில எடப்பாடி பழனிசாமி முழுமையாக எடுத்து செல்லப்பட்டிருக்காங்களா அப்படின்றத அந்த இடத்துல கேள்வியா இருக்கு. ஏன்னா ஒவ்வொரு கட்சிகளும் அவர்களுடைய தேர்தல் நெருங்கும் நேரத்துல மக்கள்கிட்ட போய் சந்திக்கிற பிரச்சாரங்களா இருக்கட்டும், இல்ல ரோட் ஷோவா இருக்கட்டும், இந்த மாதிரியான விஷயங்கள் மூலியமா ஒவ்வொரு கட்சியினரும் மக்களை சந்திச்சுட்டு சொல்லுங்க, எந்த கட்சி சந்தி? திமுகவும் பண்றாங்க. திருச்சியில திமுக யார்கிட்ட பண்றாங்க? பொதுமக்களா, நிர்வாகிகளா? பொதுமக்களும் கலந்துக்கிறாங்களே. நிர்வாகிகள் கூட்டம் அவங்க போடுறது, இவங்க பொதுமக்கள் சந்திப்பு. நாம் தமிழர் கட்சி வந்து பாத்தீங்க அப்படின்னா திருச்சியில மிக பெரிய பிரம்மாண்டமான ஒரு மாநாடு. நாம் தமிழர் மட்டும்தான். இப்ப நீங்க நாம் தமிழர் தான் அப்போ வேற எந்த கட்சியும் கிடையாது. இப்ப விஜய் என்ன செய்யறாரு? விஜய் அவர்களும் பாக்குறாரு சார். போன 13ஆம் தேதி சேலத்துல நிர்வாகிகள் கூட்டம், இப்ப வேலூர்ல நடத்த, அதோட 23 நடுவில் 10 நாள் லீவு போட்டாரு அவரு. 10 நாள் லீவ் போட்டாரு. இதுக்கப்புறம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் இப்போ அடுத்தது போடும்போது தான் இப்போ இந்த மாதிரி இன்ஸ்டால்மெண்ட்ல பார்த்துட்டு இருக்காரு. மக்கள் பிரச்சனை டெய்லி இருக்குதுங்க, டெய்லி சந்திக்கணும், அதுதானே முக்கியம். இப்போ நீங்கள் சேலம், வேலூர் இதை பற்றி நீங்கள் பேசிட்டு இருக்க, நான் வீட்டில் இருக்கிறேன். அவர் சொல்லுவார், நான் ஒரு நாள் வந்து பேசிட்டேன்னா, நான் ஒரு தடவை சொன்னால் 100 தடவை சொன்ன மாதிரி இதை நீங்கள் பேசிட்டே இருங்க ஊடகத்தில். நான் வீட்டில் இருக்கிறேன், அடுத்தது நான் வருவேன். அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா திருப்பி நான் வீட்டில் போய் உட்காந்துருவேன். அதை பற்றி ஒரு மாதம் பேசிட்டே இருங்க. அப்படி அரசியல் பண்ண முடியுமா? இதற்காகத்தான் காங்கிரஸும் கொஞ்சம் தயங்குறாங்க. ஏன்னா விஜய் அந்த அளவுக்கு அப்டேட்டாக இருக்க மாட்டேன்றார. மக்கள் பிரச்சனைக்காக அன்றாடம் போராட வேண்டிய களத்தில் இருக்கணுமே, அதனால அவங்க கொஞ்சம் தயங்குறாங்க. இல்லைன்னா என்னைக்கோ அவங்க போயிட்டு இருப்பாங்க. தவை இல்ல சார், இப்ப கடைசியா இறுதியா இந்த காங்கிரஸோடைய நிலைமை என்னவா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? காங்கிரஸோட நிலைமை என்னன்னா, முடிஞ்ச வரைக்கும் இங்க எந்த அளவுக்கு வந்து மரியாதையும் பங்கும், அதான் ஒண்ணு தொகுதியா இல்ல ஆட்சியா, அந்த அளவுக்கு கிடைக்குமான்னு சரி. கிடைக்கல அப்படின்னா அடுத்த வாய்ப்பு அவங்க தேடுவாங்க. வெற்றியோ தோல்வியோ நம்ம அடுத்த வாய்ப்புக்கு பார்க்கலான்னு அவங்க போகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அப்படின்னு தான் 100% அங்கே போனால் வெற்றின்ற எண்ணத்தில் அவங்க போக மாட்டாங்க கண்டிப்பா. பட் இங்கே இருந்தால் மரியாதையும் இருக்காது, கட்சியும் வளர்ச்சியும் பார்க்க முடியாது. அப்போ எதிர்கால வளர்ச்சியாவது பார்க்கணும்னா நம்ம அந்த சைடு போய் நின்றா தான் முடியும்னு பார்ப்பாங்க. இன்னொன்று ஆல் இண்டியா லெவலில் அவங்க இன்னொன்று பார்க்குறாங்க, என்னென்னா கேரளாலையும் பாண்டிச்சேரிலையும் ஆட்சியை பிடிக்க முடியுமான்னு. அவங்க தமிழ்நாட்டை பற்றி விஜய் பெரிய அளவில் வெற்றியை கொடுப்பாருன்னு அவங்க நினைக்கல. அது தெரியும் அவங்களுக்கு, பெரிய அளவில் வெற்றியை கொடுப்பாருன்னு அவங்க நினைக்கல. பாண்டிச்சேரியிலையும் விஜய் அவர்களோட காங்கிரஸ் நிக்க போறதான ஒரு மாதிரியான தகவலும் வருதே சார். அதுதான் கேரளா, பாண்டிச்சேரி, அதாவது ஆல் இண்டியா அளவில். இப்போ நீங்கள் ஒன்றும் வேணாம், மத்திய பிரதேசிலோ உத்தரப்பிரதேசிலையோ இப்போ எம்பிக்கு இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, காங்கிரஸ் எம்பிங்க. அவங்க ராகுல் காந்திகிட்ட என்ன அட்வைஸ் பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு வந்து தமிழ்நாடு பெரிய அளவில் இருக்காது. அவங்க இந்தியாவில் 28 மாநிலங்கள், 8 யூனியன் பிரதேசங்கள், மொத்தம் 36 ஸ்டேட்டு. இந்த 36ல் பர்செப்ஷன்னா பிஜேபி எத்தனை மாநிலத்தில் ஆட்சி செய்யுது, காங்கிரஸ் எத்தனை மாநிலத்தில் ஆட்சி செய்யுது, அவ்வளோதான். அது பெரிய மாநிலமா, சின்ன மாநிலமா, குட்டி மாநிலமா, அதெல்லாம் கணக்கு கிடையாது. அவங்க எத்தனை ஸ்டேட் பிடிச்சி வச்சுருக்கோம், நம்ம எத்தனை ஸ்டேட். அப்போது கேரளாவும் பாண்டிச்சேரியும் பிடிச்சிட்டா நம்ம பர்செப்ஷன் இன்க்ரீஸ் ஆகுது. நம்ம ஒரு 5 சீட்டு பிடிச்சிருக்க மாதிரி இருக்கும், 10 சீட்டு பிடிச்சிருக்க மாதிரி இருக்கும். அதான் அவங்க சொல்கிறாங்க, அந்த கன்வின்ஸ் பண்ணுறாங்க அவரை. அதனால் அவர் என்னென்னா அதுவும் ஒரு பக்கம் நியாயமாக தான் இருக்குது இது. ஏன்னா கேரளாவில் காங்கிரஸ் கணிசமான நிலைமையில் இருக்கிறாங்க, தமிழ்நாட்டை விட அங்கே ஓரளவு இருக்கிறாங்க. அப்போ கூட சப்போர்ட் கிடைச்சா போதும், அவங்க ஆட்சியை பிடிச்சிடலாம். கேரளாவில் பினராயி விஜயன் கன்சிஸ்டன்டாக 2வது தடவை வந்துட்டார், மாறி மாறி தான் ஆட்சி வரும். அப்போ இந்த தடவை ஆட்சியே ஆகணும் அவங்கள. அப்போது 1% 2% கூட அந்த ஆடட் அட்வான்டேஜ் கட்சி தான் ஆட்சியை பிடிச்சிருவாங்க.
அதே மாதிரி தான் பாண்டிச்சேரியிலையும். அப்போ இந்த ரெண்டையும் அவங்க கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்களே, நியாயம் தானே அவங்க நினைக்கிறது. அதனால தமிழ்நாட்டை அவங்க பெருசாக நினைக்கல, இதையும் கூட நினைக்கிறாங்க. கண்டிப்பா நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இப்போ ஏன்னா தொடர்ந்து அரசியல் களம்ன்றது விறுவிறுப்பா சூடு பிடிக்கக்கூடிய ஒரு இந்த சூழல்ல 2026 யாருதான் ஆட்சியை பிடிப்பா ப்ரெடிக்ட் பண்ண முடியாத ஒரு தேர்தல் களமாக தான் 2026 இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து நம்மளும் பல விஷயங்கள்ல விவாதம் பண்ணிட்டு இருக்கோம். தொடர்ந்து பார்க்கலாம். அரசியல் ரீதியா இருக்கக்கூடிய பல்வேறு விவரங்களை எங்களோட தொகுத்து வழங்கியமைக்கு நன்றி. நன்றிமா.